ஈரானின் 3 அணு உலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த அமெரிக்கா பயன்படுத்திய B-2 பாம்பர் விமானம் தொடர்ந்து 37 மணி நேரம் பறந்து இலக்கை தாக்கியுள்ளது. ஃபார்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் பகுதிகளில் உள்ள அணு உலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் எனப்படும் அதிநவீன போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு B-2 ஸ்டெல்த் பாம்பர் விமானத்தின் விலை இந்திய மதிப்பு சுமார் 17,300 கோடி ரூபாய் ஆகும். 26,000 கிலோ எடை உள்ள வெடிகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய இந்த விமானங்கள் எந்த ரடாரிலும் சிக்காதவை. அமெரிக்காவின் மிசௌரி மாகாணத்தில் இருந்து 11,400 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து ஈரானின் 3 அணு உலைகள் மீது இவை தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்காக 37 மணி நேரம் இடைவிடாமல் பயணித்த B-2 ஸ்டெல்த் பாம்பர் விமானங்கள் நடுவானிலேயே எரிபொருள் நிரப்பிக் கொண்டுள்ளன. இந்த விமானங்கள் மூலம் ஈரானின் பார்த்தோவ் அணு உலையை குறிவைத்து வீசப்பட்ட GBU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகளும் அதிபயங்கரமானவை என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பூமியை துளைத்து ஊடுருவி தாக்கும் வெடிகுண்டுகளில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் GBU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகள் பூமிக்கடியில் 60 மீட்டர் ஆழத்தில் உள்ள கட்டுமானங்களையும் தகர்க்கும் வலிமை பொருந்தியவையாகும். இதற்கு இடையூறாக உள்ள பாறைகள் மற்றும் கான்கிரீட் கட்டுமானங்களையும் அழித்து முன்னேறும் வல்லமை படைத்தவை இந்த குண்டுகள். 13,000 கிலோ எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகளில் வெடிபொருள் மட்டும் 2,000 கிலோ அளவிற்கு இருக்கும். 80 சென்டிமீட்டர் அகலமும் 6 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகள் முழுக்க அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டவையாகும். இவற்றின் முகப்பு பகுதியில் இலக்கை துல்லியமாக குறிவைக்கும் லேசர் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க தாக்குதலின் போது ஃபார்டோ அணு உலை மீது மட்டும் 6 பங்கர் பஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டன. மற்ற 2 அணு உலைகள் உள்ள பகுதிகளிலும் பூமியை துளைத்துச் சென்று தாக்கும் 30 டொமாஹாக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. டொமாஹாக் ஏவுகணைகள் எந்தவிதமான வானிலையையும் எதிர்கொண்டு நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடியவை. அமெரிக்காவின் இந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ஈரான்